தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் சமைக்க முடியல. சரி இந்த வாரமாவது பிரியாணி, கிரேவி அது இது நிறையா செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போல் பல்லு வலி வந்துருச்சு. அதனால் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மீன் என்னன்னே தெரில. இன்னொரு மீன் வந்து பாறை மீன். அது வந்து 2 கிலோவும், குழம்புக்கு ஒரு தனியாக குட்டி குட்டி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு என்னோடய ஸ்டைல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம், அதில் பூண்டு, தட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே ஒரு 4-5 பழம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவேன். தனியாக மிளகு, சீரகம், அது கூட கொஞ்சமாக அரிசி, சின்ன வெங்காயம், அது கூட அரை மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா வந்து சாந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து புளி கரைசலோடு சேர்த்து நல்லா இதை ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அலசி வச்ச மீன் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டெல்லாம் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னே தெரியாமல் தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு செஞ்சதுக்கப்புறம் இப்போலாம் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் வருது. ரொம்பவும் எனக்கும் பிடிச்சி போச்சு. செய்ய தெரியாமல் வச்சுருந்தப்பெல்லாம் ஒரு நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போதெல்லாம் கெட்டு போயிடும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் ஆனாலுமே மீன் குழம்பு கெட்டு போகிறதில்ல. இந்த குழம்புல போட்ட மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் போய் எடுத்துகிட்டு வந்தாவே எனக்கு தெரியாது. இதோட எனக்கு கணவர் தான் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாரா. அவர் சுத்தமாக மீன் பேர்லாம் கேட்கல போல். பாறை மீன் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இல்லை அதில் வந்து மசாலா ரெடிமேட் மசாலா இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டு போட்டு கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டேன். கூடவே தோசை கூட சாதமும் வடித்து வச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்?